ஃபீல்டு எப்படின்னா, பக்குவம் வர்றதுக்கே ரொம்ப வருஷம் ஆச்சு. மெச்சூரிட்டி வர்றதுக்கே ரொம்ப வருஷம் ஆச்சு. ஏன்னா நான் சைல்டு ஆர்டிஸ்ட்டா ஒரு 5 படம் நடிச்சுட்டு, அதுக்கப்புறம் சினிமா விட்டு போனது தான். அதுக்கப்புறம் நான் டைரக்ட்டா ஹீரோவா தான் வந்தேன். வரும்போது பார்த்தீங்கன்னா, எல்லாமே புதுசா இருந்தது. எவ்ரிதிங் வாஸ் நியூ. புதுசா இருக்க மாரி இருந்துச்சு. நம்ம சைல்டு ஆர்டிஸ்ட்டா இருந்ததுக்கும், அவ்வளோ ஜெனரேஷன் கேப்க்கு அப்புறம் வரும்போது ஒரு புதுசா இருந்தது. ஸோ அந்த ஒரு பக்குவம், மெச்சூரிட்டி அந்த விஷயங்கள் கெயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சுன்னு சொல்லலாம். தற்காப்புக்கு அப்புறம் நான் கன்னடா சிவலிங்கா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் இருந்தேன். அதுக்கப்புறம் அத பண்ணி முடிச்சு அது சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு. அதுக்கப்புறம் 7 நாட்கள்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். அது February, March we are planning to release. அதுக்கப்புறம் இப்போ வந்து திரும்பி சிவலிங்கா ரீமேக் இன் தமிழ். அது இப்போ 26th ரிலீஸ் ஆகுது. ஸோ ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் திஸ் மூவி ரிலீஸ் அண்ட் நெக்ஸ்ட் Februaryல ஐ எம் டூயிங் வித் அ குட் டைரக்டர் டு பி அனௌன்ஸ்ட் சூன். ஸோ இந்த படம் முதல்ல வரணும். வந்ததுக்கப்புறம் இதுக்கு அடுத்த மூவ் என்னங்கிறத வந்து நம்ம பண்ணணும். அது வந்து சோலோவாகவும் பண்ணணும்னு ஆசை. இல்லை சேலஞ்சிங்காக ஒரு நெகட்டிவ் ரோல் வந்தால் கூட நான் பண்ணுவேன் கண்டிப்பாக. பட் அதுக்கான ஸ்கிரிப்ட் அமையணும். ஏன்னா எல்லாத்தையும் மீறி ஸ்கிரிப்ட் அமைஞ்சு அதுக்கான சேலஞ்சிங்கான விஷயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் பண்ணுவேன். இந்த படம் வந்து கன்னடத்தில் வந்து சிவலிங்கா அப்படிங்கிற படம் வந்து அப்பா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டிஸ்கஷனில் உட்காரும்போது, இந்த படம் டிஸ்கஷனில் நானும் உட்கார்ந்தேன். எனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குமோ அப்போல்லாம் வந்து அப்பா ஸ்கிரிப்டில் உட்காருவேன் டிஸ்கஷன்லலாம். அப்போ இந்த படம் டிஸ்கஷன் பண்ணும்போதே இது வந்து இதோட வைப்ரேஷனே எனக்கு வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. இந்த படம் வந்து கண்டிப்பாக பெருசாக வரக்கூடிய ஒரு படம், பெருசாக பேசப்படக்கூடிய ஒரு படமாக இருக்கும்னு நல்லா தெரிஞ்சது. அந்த டைமில் ஃபஸ்ட்டு கன்னடத்தில் தான் அப்பாவுக்கு பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது சிவராஜ்குமார் சார் வச்சு. அது பண்ணும்போதே நாம் படம் ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்க கிட்டத்தட்ட ரெடியாகிற டைமில் நான் கேட்டேன் அப்பா கிட்ட, இந்த கேரக்டர் யார் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. தெரில பார்க்கணும் அப்படின்னாரு டப்புன்னு. நான் பார்க்கணுங்கிறீங்க, ஒருத்தருங்க நான் பண்ணுறேன் இது அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா அது அவ்வளோ அழகான ஒரு கேரக்டர், அந்த ஹீரோவுக்கு வந்து ஈக்குவலான ஒரு கேரக்டர். அப்பாவுக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கன்னடத்தில் ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்தா தான் தமிழுக்கு வருவார் அவர் எப்போவுமே. நீங்கள் அவரோட படங்கள் எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா சொல்லுவேன். ஒரு கதாநாயகா ஆகட்டும், ஒரு இது ஆப்தமித்ரா ஆகட்டும், ஆப்தரக்ஷகா ஆகட்டும், ஜீவன ஜோதி, ஜெய்சம்மா எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்னட படம் ஒரு ஹிட்டு கொடுப்பாரு அண்ட் ஹி வில் கம் அண்ட் டூ இன் தமிழ். அந்த ஒரு விஷயம் இந்த ஒரு படத்தோட வைப்ரேஷன் எப்படி இருந்ததுன்னா, ஒரு சந்திரமுகி படம் வந்து கன்னடத்தில் ஆப்தமித்ரா அப்படிங்கிற ஒரு படமாக வந்துச்சு. அது வந்ததுக்கப்புறம் கன்னடத்தில் தமிழில் பார்த்தீங்கன்னா அது டோட்டலாக ஒரு 2 மடங்காக சேஞ்ச் பண்ணி எடுத்தார். அதுக்கப்புறம் அப்பா பண்ணக்கூடிய ஒரு ஹாரர் ஃபிலிம் இந்த படம் ஆஃப்டர் சந்திரமுகி. அண்ட் சந்திரமுகியில் வந்து இருந்த அத்தனை த்ரில்ஸ், காமெடி விஷயங்கள், மேஜிக் எல்லாமே இதில் யூஸ் பண்ணியிருக்காரு. அதில் வந்து எனக்கு என்னென்னா இந்த படத்தில் நான் ஆக்ட் பண்ணுறேங்கிறதே ரொம்ப எக்ஸைட்டான ஒரு விஷயம். ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ்க்கு அவ்வளோ ஸ்கோப் இருக்குது, விளையாடலாம் அந்தளவு ஸ்கோப் இருக்குது. ஸோ கன்னடத்தில் எனக்கு ஒரு பெரிய நேம் கிடச்சிது. அண்ட் எல்லா ஆர்டிகல்ஸுமே சரி, எல்லா பத்திரிக்கையிலும் சரி, என்னை பாராட்டாதவங்க கிடையாது. ரொம்ப பாராட்டி எழுதியிருப்பாங்க என்ன. அதே கிரெடிட்ஸ் கிடச்சிது எனக்கு அந்த கன்னடத்தில். ஸோ தமிழில் பண்ணும்போதே இது தமிழில் நான் தான் பண்ணணும். அதுக்காக தான் நான் கன்னடா பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. பிகாஸ் ஐ வாண்ட் டு டூ திஸ் இன் தமிழ் ஆல்சோ. ஃபஸ்ட்டு என்ன ஒரே ஒரு விஷயம் நான் பயந்தேன்னா, சிவராஜ்குமார் சார் எனக்கு அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து, அவர் அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்துட்டு எனக்கு கொடுத்தாங்க. அங்கே ஒரு ஹீரோக்கு ஈக்குவல் ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஏன்னா ஸ்கிரிப்ட் மேலே அவங்களுக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருந்தது. தமிழில் யார் வந்து இந்த ஸ்கிரிப்ட் எடுத்து பண்ண போகிறாங்க, பண்ணால் நான் எப்படி இதை பண்ண போகிறேன் அப்படிங்கிற விஷயம் தான் ஃபஸ்ட்டு என் மைண்டில் ஓடி இருந்தது. அதுக்கப்புறம் தான் அப்பா கரெக்டாக வந்து லாரன்ஸ் மாஸ்டருக்கு கரெக்டாக இருக்கும் அந்த ஸ்கிரிப்ட்டு. அவர் பண்ணார்னா அது வேறு ஜானர் சொல்லி ஃபஸ்ட்டு லாரன்ஸ் மாஸ்டர் தான் அப்ரோச் பண்ணதே. அவர் படம் பார்த்துட்டு வெளியே வந்து ஒரே வார்த்தை தான் சொன்னார் அப்பா கிட்ட, சார் சக்தி கேரக்டர் தான் இந்த படத்தில் வந்து கீ ரோலே. படத்தில் கன்னடத்தில் நீங்கள் சிவராஜ்குமார் சாருங்கிறதால அண்டர் ப்ளே பண்ணியிருக்கீங்க. இவர் என்ன சொல்ல போகிறாரோங்கிறது தான் எனக்கு இருந்த பயம். ஏன்னா அவர் கண்டினியூஸாக படம் பண்ணிகிட்டு இருக்காரு. காஞ்சனா 2 எல்லாமே. ஏன்னா அவர் கூட ஆக்ட் பண்ணவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சரத் சார் மாதிரி கேரக்டர்ஸ். இப்போது காஞ்சனா 2 பார்த்தீங்கன்னா நித்யா மேனன் மாதிரி ஒரு கேரக்டர். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருந்தது. ஸோ என்ன சொல்ல போகிறாங்க, இதுவும் இந்த கேரக்டர் ஈக்குவலான கேரக்டர் ஆச்சு ஹீரோவோட. இது ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் அப்படின்றபோது, சார் இது வந்து சக்தி கேரக்டர் வந்து இன்னும் ஏற்றுங்க சார், பத்தாது இது கன்னடத்தில் வந்து பண்ணியிருக்கீங்க, பட் இது வந்து இன்னும் ஏற்றுங்க. ஏற்றுனா தான் இந்த படம் வேறு மாதிரி வேறு லெவலுக்கு போக வேண்டிய படம் நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் அப்பா ஒரு 10 days உட்காந்து ஸ்கிரிப்டில் உட்காந்து ஒர்க் பண்ணார். ஒர்க் பண்ணியதுக்கப்புறம் தான் மாஸ்டர்கிட்ட மாஸ்டர் அப்படி சொன்னதுக்கான விஷயம் என்னென்னா, அவர் எதுவும் ஒரு நடிகனாக மட்டுமே யோசிச்சிருந்தா அவர் அதை சொல்லியிருக்க மாட்டார்.
அவர் ஒரு டேரக்டராகவும் யோசித்ததால், அவருக்குள்ளே ஒரு டேரக்டர் இருக்கிறதால ஒரு கதை மேலே இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் தான் யோசித்தார். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். அது லாரன்ஸ் மாஸ்டருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அப்பா வந்து ஒரு ஹாரர் ஃபிலிம் பண்ண போகிறாங்க, ஏற்கனவே கன்னடத்தில் ஹிட்டு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதால ஆடியன்ஸே வந்து சந்திரமுகி 2ங்கிற ஒரு ரூமர் மாதிரி அது க்ரியேட் ஆகிடுச்சு. மற்றபடி சந்திரமுகி 2லாம் யாரும் பண்ணுறதா இல்லை ஆக்சுவலாக. பட் சந்திரமுகி 2ங்கிறது ஒரிஜினலாக கன்னடத்தில் அப்பா பண்ணிட்டாங்க. ஆப்த ரக்ஷகான ஒரு படம் பண்ணி அந்த படம் பெரிய ஹிட்டு. பட் அந்த படம் தமிழில் வந்து அஜித் சாருக்கோ ரஜினி சாருக்கோ தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் அப்பாவுக்கு மைண்டில் இருக்குது. பட் சிவலிங்கா ஸ்கிரிப்டுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. சிவலிங்கா வந்து முழுக்க முழுக்கவே வந்து சிவராஜ்குமார் சாருக்காக பண்ண ஸ்கிரிப்டு. அண்ட் அடுத்தது அது தமிழில் வந்து ஃபஸ்ட்டே லாரன்ஸ் மாஸ்டருக்கு தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அப்ரோச் பண்ணோம் நாங்கள். ஸோ அப்படி அமைஞ்ச விஷயம் தான். ஸோ சந்திரமுகி 2க்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. படத்தில் வந்து பேய் நான் அவங்ககிட்ட சொல்லவே இல்லை, நீங்களாக சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா படம் பார்க்கும்போது நீங்கள் சிலதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்களாக பேய் அது இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. பட் படம் வந்து நெகட்டிவ் ஷேடும் இருக்கும், பாசிட்டிவ் ஷேடும் இருக்கும், ரெண்டுமே இருக்கும் அந்த கேரக்டர். அண்ட் முக்கியமாக சொல்லணும்னா லைக் மாஸ்டரோட ஒர்க் பண்ணும்போது நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா என்னோடய பாடி லாங்குவேஜ் மாதிரி அவர் பண்ணியிருப்பார், அவரோட பாடி லாங்குவேஜ் மாதிரி நான் பண்ணியிருப்பேன், என் பாடி லாங்குவேஜ் மாதிரி ரித்திகா சிங் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எனக்கு புதுசாக இருந்தது. அண்ட் ரித்திகாவோட பாடி லாங்குவேஜ் நான் பண்ணணும். ஸோ இதை சுற்றி தான் வந்து ஃபுல் ஸ்கிரிப்டு. இது வந்து எப்படி மாறும் அப்படிங்கிறது தான் படம். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது ஒர்க் பண்ணும்போது. ஒரு எக்ஸாம் நம்ம எழுதி 70% எடுத்திருக்கோம், 75% எடுத்திருக்கோம். ஏன் 75 எடுத்தோம், 100 எடுத்து தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு போவோம் தெரியுமா, அந்த மாதிரி கதை தான் இதுவும். ஸோ 75% எடுத்தது வந்து கன்னடத்துலன்னு சொன்னால் 100% எடுத்தாகணுங்கிற ஒரு விஷயத்துக்காக மாற்றினார். சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட். ஏற்கனவே சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட்டுங்கிற போது வந்து சந்திரமுகியும் பார்த்துருக்கோம். பட் சந்திரமுகி வந்து நாங்கள் யாருமே வந்து படம் வந்து நல்லா வந்திருக்கு ஷுவர் ஹிட் ஆகுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த அளவுக்கு ஹிட் ஆனது காரணம் ரஜினி சார். என்ன ஒரு 3 வருஷம் ஓடின படம் அது. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து ரஜினி சாருக்கு தான் இருக்குது. அது அப்படி இருக்கும்போது இந்த படம் பார்த்திங்கன்னா இப்போ லாரன்ஸ் மாஸ்டருக்காக அதே மாதிரி சில விஷயங்கள் மாற்றும்போது கன்னடத்தில் வந்து இப்போ அவரோட படங்கள் பார்த்திங்கன்னா இப்போது காஞ்சனா 2 ஆகட்டும், காஞ்சனா ஆகட்டும், இந்த மாதிரி படங்கள்லாம் வரும்போது அடுத்த படம் எப்படி வரணும், அதுக்கான எதிர்பார்ப்பு எப்படி க்ரியேட் பண்ணணும், அதுக்கான படத்தை கொடுத்து எப்படி மக்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிறப்போ வந்து கன்னடத்தோட படம் வந்து அதை விட கம்மியாக இருக்கலாம். ஏன்னா இதை விட பெருசாக பண்ணால் தான் வந்து இது வந்து இந்த அளவுக்கு போய் நிற்கும் அப்படிங்கிற விஷயத்துக்காக ஒர்க் பண்ண விஷயம்தான். ஸோ அந்த மாதிரி தமிழுக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம நேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நேட்டிவிட்டிக்காக மாற்றுற விஷயங்கள் தான் எல்லாமே. ரித்திகா சிங் ஷீ இஸ் நாட் கிளாமரஸ்னு சொல்வேன் நான். ஷீ இஸ் அ வெரி குட் பர்ஃபார்மர். ஷீ இஸ் நாட் கிளாமரஸ். அண்ட் அவங்க ஒரு டாம்பாயான ஒரு கேரக்டர். அவங்க டாம்பாயிஷ் பாடி லாங்குவேஜ் இருக்கிற ஒரு கேரக்டர். அவங்க ஒரு குச் குச் ஒத்தையில் பார்த்தீங்கன்னா கஜோல் வர்ற கேரக்டர் ஃபர்ஸ்ட் ஹாஃபில். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர்னு சொல்லலாம். பட் அந்த மாதிரி கேரக்டரில் அவங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஈஸியாக ஷீ வில் கோ அலாங் வித் த பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த படத்தில் வந்து அவங்களுக்கு அதுக்கான ஸ்கோப் நிறைய இருந்தது. மற்றபடி வடிவேல் சாருக்கும் எனக்கு இந்த படத்தில் காம்பினேஷன் இல்லை. பட் தொட்டால் பொம்பளரில் நாங்கள் 2 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணியிருப்போம். பட் இந்த படத்தில் எங்களுக்கு 2 பேருக்கும் காம்பினேஷன் இல்லை, ஏன்னா அதுக்கான சீன்ஸ் இல்லை. ஏன்னா லாரன்ஸ் மாஸ்டருக்கும் வடிவேல் சாருக்கும் நிறைய சீன்ஸ் இருக்குது. அண்ட் வடிவேல் சாருக்கும் ஊர்வஷி மேடமுக்கும் இருக்கிற காமெடி ட்ராக் வந்து கண்டிப்பாக ரொம்ப பேசப்படும் இந்த படத்தில். மற்றபடி ஜெயபிரகாஷ் சார் இவங்கெல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க, பானுப்ரியா மேம், ஸோ இவங்களாம் தான் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ரஜினி சார் கமல் சாரை கண்ண மூடி சொல்லலாம், 2 பேருமே சொல்லலாம். கமல் சார் படம் பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் நிறைய படம் வந்திருக்கு. வயநாடு தம்பன் ஒரு படம் வந்திருக்கு, முழுக்க வில்லன் அவர் அந்த படத்தில், அவர் தான் ஹீரோ. தமிழில் சிகப்பு ரோஜாக்கள் வந்திருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில்லனாக வந்து ரொம்ப வசித்த படங்கள். அதே மாதிரி ரஜினி சார் படங்கள் சொல்லலாம் வில்லனாக. நெற்றிக்கண்ணவரை ஒரு உதாரணம் வேணுமா, ஒரு உமனைசராக அந்த மாதிரி ஒரு கேரக்டரை எடுத்து பண்ணுறதுக்கு. பட் ஆனால் அந்த மாதிரி விஷயங்களை தழுவி நம்ம ஏதாவது புதுசாக பண்ணலாமே தவிர அந்த படத்தையே திரும்பி ரீமேக் பண்ண முடியாது, நம்மளால் பண்ணக்கூடாது ஆக்சுவலாக. ஏன்னா அவங்க தொட்ட விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அந்த மாதிரி விஷயங்களை தழுவி நம்ம புதுசாக ஏதாவது பண்ண போவோம். ஆளவந்தான் படம் பார்த்திங்கன்னா கமல் சார் மாதிரி ஒரு வில்லன் யாருமே இல்லை அந்த படத்தில். ஆளவந்தானில் அந்த நந்துங்கிற கேரக்டரை மறக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் சொல்கிறேன். அந்த மாதிரி விஷயங்களை தழுவி நம்ம புதுசாக ஏதாவது
அதுக்கான ஸ்கோப் இருக்கிற படங்களாக பண்ணணும்.